வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ஐகன் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். கன்ஸ்ட்ரக்ட் த கியூஆர் டீகம்போசிஷன் ஃபார் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு -4 2 2 3 -3 3 6 6 0. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொஸ்டினில் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியிருக்கேம்மா. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கியூஆர் டீகம்போசிஷன். அதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏவை நம்ம ரெண்டாக பிரித்து கியூஆர்னு கொடுக்கணும். புரியுதாம்மா? இந்த கியூஆர் டீகம்போசிஷன் மேட்ரிக்ஸ்ன்றது என்னென்னா இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க ஏவை Q இன்ட்டு ஆர்னு நம்ம பிரிக்கணும். எந்த மெத்தடில் பிரிக்கணும்? பை கிராம் ஸ்கிமிட் ப்ராசஸை வச்சு செய்யணும். நம்ம இதில் ஏ தான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். Qன்னு நம்ம கண்டுபிடிக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அண்ட் ஆர் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ கொஸ்டின் ஏவை ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இன்ட்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் நம்ம பிரிக்கணும். ஸோ இதோட ஸ்டெப்ஸை பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, டிஃபைன் த காலம்ஸ் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் ஏ. அதாவது இதுதான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏ. அப்போ இதோட காலம் இதை U1 எடுத்துக்கலாம், இதை U2ன்னு எடுத்துக்கலாம், இதை U3ன்னு எடுத்துக்கலாம். இதைத்தான் நான் எழுதியிருக்கேன். அடுத்து ஸ்டெப் 2, ஃபைண்ட் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் மேட்ரிக்ஸ் பை கிராம் ஸ்கிமிட் ப்ராசஸ். இந்த கிராம் ஸ்கிமிட் ப்ராசஸ் இன்னும் கிளியராக வேணும்னா இந்த சேனலோடைய பிளேலிஸ்ட்டில் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ்ன்ற சாப்டரில் சம்ஸ் இருக்குமா. இதோட ஃபார்முலா நாங்கள் சொல்லிடுறேன். ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்க நம்ம ஆர்த்தோகனல் பேசிஸ் V1 V2 V3 கண்டுபிடிக்கணும். ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்ன்றது W1 W2 W3. அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? V1 தான் கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்க வெக்டார் U1. V2 வந்து என்னது? U2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U2 இன்ட்டு V1 பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் இன்ட்டு V1. இதுவும் 90 டிகிரி வரணும். இப்படி ஆர்த்தோகனல்னா நம்ம ரெண்டு வெக்டார்ஸும் 90 டிகிரி வரும். 90 டிகிரி வருமா வராதா தெரியாது. ஸோ ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது வரலனா அதுதான் இந்த இது. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பாருங்க. இந்த U2 வச்சு முந்தின வெக்டார் V1 வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ V3 எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம்? U3 வச்சு, ஏன்னா V3ன்றது என்னது? U3 வெக்டார் வச்சு வருது. மைனஸ் U3 இன்ட்டு V2 எதோட அட்ஜஸ்ட் பண்ணணும்? இதுக்கு முந்தினதோட U3 இன்ட்டு V2 பை நார்ம் ஆஃப் V2 ஸ்கொயர் இன்ட்டு V2. அதாவது இங்கே என்ன இருக்கோ அது வரும். அடுத்து V2 மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணால் போதுமா? இல்லை, V1க்கும் பண்ணோம். மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 இன்ட்டு V1 பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் இன்ட்டு V1. ஸோ டைரெக்டாக U1 U2 U3ன்னு எழுத முடியாது. ஃபஸ்ட்டுக்கு எழுதலாம். செகண்டுக்கு இதை ப்ரொஜெக்ஷன் ஆன் V1 பண்ணணும் நம்ம. அதாவது U2வை V1 வச்சு பண்ணணும். அடுத்து V3க்கு நேரடியாக U3ன்னு போட முடியாது. U3யை V2 வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்புறம் அதே U3யை V1 வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி இதெல்லாம் மைனஸ் பண்ணோம். புரியுதாமா? இப்போ இதுலேருந்து V1 V2 V3 கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்ன்றது W1 W2 W3. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் W1 W2 W3 கண்டுபிடிக்கணும்னா W1 இஸ் ஈக்குவல் டு V1 பை நார்ம் ஆஃப் V1, W2 ஈக்குவல் டு V2 பை நார்ம் ஆஃப் V2, W3 ஈக்குவல் டு V3 பை நார்ம் ஆஃப் V3. இப்போது V1 இஸ் ஈக்குவல் டு U1 தெரியும். U1 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கொஸ்டினில் ஃபஸ்ட்டு காலம் அதுதான் U1 எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், U1 -436. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம முடிச்சாச்சு. V1 முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், V1 வேணும், நார்ம் ஆஃப் V1 வேணும். ஓகேவா? V1 இங்கே இருக்குது, U2 நமக்கு தெரியும் செகண்ட் காலமில் இருக்கிறது. அப்போ நமக்கு நார்ம் ஆஃப் V1 மட்டும் தேவைப்படும். புரியுதாமா? U2 இஸ் இந்த செகண்ட் காலம் ஆஃப் கொஸ்டின். V1 இதோ இங்கே இருக்குது. அப்போ நார்ம் ஆஃப் V1னா என்னன்னு கேட்டால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஒவ்வொரு டேர்முடைய ஸ்கொயரை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. -4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மாடுலஸ் மாதிரிமா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். அப்போ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா √61 7.81 வந்துச்சு. இதுதான் நம்ம நார்ம் ஆஃப் V1. இப்போ V2 கண்டுபிடிக்கலாமா? V2 ஈக்குவல் டு U2 எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், 2 -3 6. அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதோடைய செகண்ட் ரோ. U3 இங்கே இருக்குது பாருங்கள், 2 3 -6 இன்ட்டு V1 இதோ முன்னாடி இருக்குது பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர்டு. இப்போது நார்ம் ஆஃப் V1 7.81, அதோட ஸ்கொயர்டு என்னம்மா? 61. கரெக்டாக இதோட ரூட்டு தானே இது. அப்போ இதோட ஸ்கொயர் வந்து 61 இருக்கும். பை 61 இன்ட்டு திஸ் V1 என்னது? -436. புரியுதாம்மா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த இன்னர் ப்ராடக்ட்டுக்கு அர்த்தம் என்னென்னா
ஒன்று ரோவாக வச்சுக்கணும், ஒன்று காலமாக வச்சுக்கணும். ஒரு மேட்ரிக்ஸை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கணும், ஒன்று டிரான்ஸ்போஸ் இல்லாமல் வச்சுக்கணும். அப்போது இது ஒன்றும் இல்லை, -4 × 2 + 3 × -3 + 6 × 6. நார்மலாக இப்படியே கூட எழுதிக்கலாம். நம்ம -4 × 2 = 8, இது ஒரு -9, இது ஒரு 36 எழுதிக்கலாம். பட் ஃபார்மேட் இது தான். இன்னர் ப்ராடக்ட்னா அதுக்கு அர்த்தம் என்ன, இதில் ஒன்றை டிரான்ஸ்போஸாக மாற்றி இன்னொன்று கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். /61 இதையும் நான் எதுவும் பண்ணலை. அடுத்து இதை சால்வ் பண்ணும்போது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்னது, -8 -9 + 36, அதாவது /61. மீதி எதையும் மாற்றலை. இது வந்து பார்த்திங்கன்னா 19 வரும். ஸோ இந்த வேல்யூ மைனஸ் இது 19/61 × -436. இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கிட்டேன். மைனஸ் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ எழுதியிருக்கேன். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. 2 மைனஸ் ஆஃப் மைனஸ், ஸோ 2 + 76/61 எல்சிஎம் எடுத்து பண்ணோன்னா 198/61 வருது. ஸோ செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா -240/61, தேர்ட் டேர்ம் 252/61. இது எல்லாத்தையும் 61ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. அதுதான் நம்மளுடைய V2. ஸோ V1 கண்டுபிடிச்சாச்சு, V2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், V3 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது V3 ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்ம் ஆஃப் V2 வேணும். அதாவது எப்படி, V2க்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன்ல, அதில் ஒரு மாடுலஸ் மாதிரி ஃபஸ்ட்டு டேர்ம் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட் டேர்ம் ஸ்கொயர் V2 முந்தின பேஜில் லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கண்டுபிடிச்சோன்னா √43.078, அதாவது அது ரூட் எடுத்தோன்னா நார்ம் ஆஃப் V2 வந்து 6.563. புரியுதாம்மா? இப்போ நம்ம V3யை கண்டுபிடிப்போமா? V3 எப்படி கண்டுபிடிக்கணும், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ப்ரீவியஸ் வெக்டாரும் இருக்கணும், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபஸ்ட் வெக்டாரும் வரணும். ஸோ V3 = U3 minus inner product of U3 × V2 by norm of V2² into V2, அதாவது இது முந்தின வெக்டாரோட ப்ரொஜெக்ட் பண்ணது, மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஆஃப் U3 × V1 by norm of V1² into V1, இது ஃபஸ்ட்டு வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது. அதாவது இது எதுக்கு இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம், அது ஆர்த்தோகனலாக மியூச்சுவலி ஆர்த்தோகனலாக 90 டிகிரி நடுவில் வர மாதிரி கொண்டு வரதுக்கு. ஸோ U3ன்றது என்னம்மா, நம்மளுடைய தேர்ட் காலம். U3 is 230. கரெக்டாமா? இப்போ மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 × V2. U3 அதே கொஸ்டினில் இருக்குது. V2 இப்போ முன்னாடி பேஜில் நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது இங்கே இருக்குது பாருங்கள், இது நம்ம V2. ஓகேவா? சரி, இப்போது U3 V2 by இது வந்து நார்ம் ஆஃப் V2². நார்ம் ஆஃப் V2 என்னது, 6.563, அதோட ஸ்கொயர் என்னது நமக்கு 43.078 போட்டாச்சா, இன்ட்டு மறுபடியும் V2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ் ஆஃப் U3 தான் கொஸ்டினில் இருக்குது 230, V1 ஃபஸ்ட்டில் எடுத்தது -456 பை நார்ம் V1² 61 இன்ட்டு மறுபடியும் இந்த V1. ஸோ இதை சால்வ் பண்ணலாமா, 230 இது எப்படி எழுதலாம், ஒன்று ரோவாகவும் ஒன்று காலமாகவும் எழுதியிருக்கேன். பை இந்த ஆன்சர் இதை போட்டிருக்கேன். இதுவும் அதே தான், இதை ரோ மேட்ரிக்ஸாக எழுதியிருக்கேன், இதை காலம் மேட்ரிக்ஸ் பை 61 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் போட்டாச்சு. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்திருக்கேம்மா. 2 × 3.246 வந்து 6.492 ப்ளஸ் 3 × -3.934 வந்து -11.803, லாஸ்ட் டேர்ம் வந்து 0. ஸோ இதை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்க. இங்கேயும் அதே மாதிரி 2 × -4 8 ப்ளஸ் 3 × 3 9 ப்ளஸ் 0 × 6 0 பை 61 இன்ட்டு இந்த ஆன்சர் போட்டிருக்கேன். இதை சப்ராக்ட் பண்ணால் -5.31 வரும். இதில் அந்த மைனஸ் இது கூட சேர்ந்து ப்ளஸ் 5.31 பை 43.078, இதை அப்படியே வச்சுருக்கேன். மைனஸ் இங்கே பாருங்கள் -8 + 9 + 1 வரும், 1/61 இந்த ஆன்சரையும் போட்டாச்சு. இதை அப்படியே தான் வச்சுருக்கேன். இதை டிவைட் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வருது, இன்ட்டு திஸ் வேல்யூ மைனஸ் இதை 1/61 ஆன்சர் இது இன்ட்டு அந்த வெக்டார். ஸோ இதை அப்படியே போட்டாச்சு. இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ, இங்கே மைனஸ் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ, இதெல்லாம் சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது V3. இங்கே பாருங்கள் V3 எடுத்து எழுதியாச்சு. இப்போ V3 எழுதியாச்சுன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போது V3யோட நாம் கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு V3யோட நாம் கண்டுபிடிக்கணும், நமக்கு W கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்தோட நாமும் வேணும். W1னா V1 by norm of V1, W2னா V2 by norm of V2, W3யும் வேணும், V3 by norm of V3. norm of V3ன்றது என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப்
இந்த V3ல ஃப்ரண்ட்டில் இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, நமக்கு இந்த 3 ஆன்சர் அதை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். 3 ரோவில் உள்ள எலிமெண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். ஸோ 12.3286 கிடைக்குது. ஸோ நார்ம் ஆஃப் V3 இதோட ரூட் எடுத்தால் 3.5112. நார்ம் ஆஃப் V3யும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ V1 V2 V3 கண்டுபிடிச்சாச்சு. நார்ம் ஆஃப் V1 நார்ம் ஆஃப் V2 நார்ம் ஆஃப் V3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ W1 போயிடலாமா? வாட் இஸ் W1? V1 by norm of V1. உங்களுக்கு அங்கங்கே எல்லாத்தையும் பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். எதெல்லாம் எழுதியிருக்கேன்? V1 V2 V3 இதோட நார்ம்ஸு இதெல்லாம் நான் பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். ஸோ V1 by norm of V1. ஸோ V1 இது டிவைடட் பை அதை கீழே போட்டிருக்கேன், அதுதான் 1 by norm of V1 வந்து 7.81. இது 1 by 7.81 வந்து 0.1280. இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு W1 கிடைக்குது. W2 எப்படி கிடைக்கும்? V2 by norm of V2. இது V2 கீழே norm of V2 இருக்குல்ல. ஸோ 1 by norm of V2 ஆன்சர் 6.563. ஸோ இது என்ன ஆகும்? 1 by 6.563 வந்து 0.1524 இன்ட்டு திஸ் ஒன். இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிறது W2. அடுத்து W3 V3 by norm of V3. அதாவது V3யோட ஆன்சர் இங்கே இருக்குது. கீழே norm of V3ன்றதுனால 1 by 3.5112, அதாவது norm of V3. இந்த 1 by 3.5112 தான் 0.2848 இன்டூ திஸ் ஆன்சர். இதை உள்ள மல்டிப்ளை எல்லாத்துக்கூடையும் பண்ணால் நமக்கு W3யும் கிடச்சிருது. இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய Q மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, QR டிகம்போசிஷன் ஃபார்முலா. அதில் Q, அதாவது Qன்றது என்னம்மா? நம்மளுடைய ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? Q is equal to W1 W2 W3. அதை ஃபுல்லாக எடுத்து ஒரு மேட்ரிக்ஸாக ஃப்ரேம் பண்ணணும். W1 இப்போ தான் மேலே கண்டுபிடிச்சோம். W1 இங்கே இருக்குது பாருங்கள். W1 தூக்கி அப்படியே எழுதிடுறேன். இது W2 எழுதுகிறேன், இது W3 எழுதுகிறேன். ஸோ நம்ம ஸ்டெப் 2 கம்ப்ளீட்டட். நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். QR டீகம்போசிஷனில் Qவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ Rஐ கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 3 ஃபைண்ட் R மேட்ரிக்ஸ். இதோட ஃபார்முலா என்ன? A மேட்ரிக்ஸை தான் நம்ம QRன்னு பிரிக்கிறோம். இப்போ Q வந்து ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். அப்போ ப்ரீ மல்டிப்ளை பை Q டிரான்ஸ்போஸ் ஆன் போத் சைட்ஸ் போட்டோன்னு வைங்க. Q டிரான்ஸ்போஸ் இன்ட்டு Q இன்ட்டு R ஈக்குவல் டு Q டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A. புரியுதாம்மா? அப்போது நமக்கு என்ன ஆகும்? Q டிரான்ஸ்போஸும் Qவும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்னு மாறிடும். ஸோ R ஈக்குவல் டு Q டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏன்னு வரும். இந்த Q நமக்கு கிடைச்சது இல்லையா, அதை டிரான்ஸ்போஸாக எழுதியிருக்கேன். அதாவது ரோவை காலமாக ரோவாக எழுதியிருக்கேன். இன்ட்டு நம்ம கொஸ்டின் A Q டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A. இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எப்படி? 7 ரூலில் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். புரியுதா? இங்கே உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதுக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது R. நல்லா கவனிங்க. இட் இஸ் ஏ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதுக்கு அர்த்தம் என்னம்மா? இதுதான் டயக்னல் எலிமெண்ட். கரெக்டாக? டயக்னலுக்கு கீழே நம்பர்ஸே இல்லை பாருங்கள். இந்த டயக்னலுக்கு கீழே நம்பர்ஸே இல்லை, மேலே தான் இருக்குது. அதனால் இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம ஆரும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? கொஸ்டினை நம்ம எப்படி மாற்றிட்டோம்? கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம QRல மாற்றிட்டோம். Qன்றது இங்கே நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தது, Rன்றது இப்போ கண்டுபிடிச்சது. இது ரெண்டையும் எழுதுனா QR டீகம்போசிஷன். அதாவது ஐ ஹவ் கன்வெர்டட் மை மேட்ரிக்ஸ் A இன்டு 2 மேட்ரிக்ஸஸ் Q and R, where Q is a orthogonal matrix and R is a upper triangular matrix. இதுக்கே உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். இன்கேஸ் இது கரெக்டாக செக் பண்ணோன்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு A மேட்ரிக்ஸ் கொஸ்டின் வரணும். ரொம்ப இது வந்து நிறைய ஸ்டெப்ஸ் உள்ள ப்ராப்ளம். அட்லீஸ்ட் ஸ்டெப்ஸை கரெக்டாக போட்டாலே ஸ்டெப் மார்க்ஸே உங்களுக்கு உண்டு. புரியுதாம்மா? இதுதான் QR டீகம்போசிஷன். அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். தேங்க்யூம்மா.